Now we are going to see about types of arrays. Already arrays oda creations, arrays எப்படி கன்சிடர் பண்ணுறதுங்கிறது நம்ம பைத்தானில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதுலேயும் டைப்ஸ் ஆஃப் அரேஸில் பர்டிகுலராக நம்ம இந்த கிளாஸில் கன்சிடர் பண்ணுறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பை அரேஸ். நம்பை அரேஸ் அப்படின்னாவே என்ன மீனிங்கில் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ சயின்டிஃபிக் கல்குலேஷன்ஸ் ஒர்க்குக்கும் சரி அண்ட் ஆல்சோ வி ஹாவ் டு கிரியேட் த என் டைமென்ஷனல் அரேஸை கிரியேட் பண்ண முடியும். யூஸ்வலாக நம்ம அரேஸ்னாவே எப்படி கிரியேட் பண்ணோம்னா எய்தர் த சிங்கிள் டைமென்ஷனல் அரே அதர்வைஸ் மல்டி டைமென்ஷனல் அரேஸ் தான் கன்சிடர் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துக்கோங்க, மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ. இட் வாஸ் இண்டிகேட்டிங் அஸ் த இன்டிஜர் டேட்டா டைப்பில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவன் இண்டிகேட் பண்ணிடுவான். தென் அதனுடைய எலமெண்ட்ஸ். சப்போஸ் யூ ஆர் யூசிங் த 2 dimensional அரேஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அரே, தென் அதனுடைய டேட்டா டைப் ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கு அடுத்தது அதனுடைய வேல்யூஸை. இது ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோன்னு கிரியேட் ஆகுது. ஓகே, மோர் தென் 1 rows யூஸ் பண்ணியும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பை அரேஸ் அப்படின்னாவே இட் வாஸ் த n dimensional அரேஸ். ஒன்லி மற்ற லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற மாதிரி த ஸ்பெஷல் அந்த 1 dimensional 2 dimensional அரேஸ் மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணுங்கிற நீட் கிடையாது. அது போக பைத்தானுக்குன்னு சில ஸ்பெஷாலிட்டி ஆஃப் நம்பை அரேஸோட க்ரியேஷன்ஸ் இருக்குது. That is considers the ways to create a number arrays. Okay, the first one array, then linspace array, log space array, a range, zeros and ones. இப்போ நம்ம ஒன்றா டீட்டெயிலாக கன்சிடர் பண்ணிக்குவோம். த ஃபஸ்ட் ஒன் அரே, இட் இஸ் ஈக்குவலன் டு நம்ம இப்போ கன்சிடர் பண்ண மாதிரி தான். நம்ம நம்பை அரேஸ்னே சரி ஆர்டினரியாக நீங்கள் அரே க்ரியேட் பண்ணாலும் ஏ ஈக்குவல் டு அரே ஆஃப், தென் அதனுடைய எலமெண்ட்ஸ் என்ன இருக்க போது, தென் அதனுடைய டேட்டா டைப் ஸ்பெசிஃபிகேஷன். எய்தர் இன்டிஜர்னா இன்டிஜர் ஸ்பெசிஃபை பண்ணணும், ஃப்ளோட்னா இது பண்ணணும். இது இன்ஹெரிட் ஃப்ரம் நம்பை அப்படிங்கிறதுனால கம்பல்சரி யூ மஸ்ட் ஹாவ் த ஃப்ரம் நம்பை இம்போர்ட் ஸ்டார் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ டேட்டா இது 1 dimensional அரேஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அவுட்புட் எப்படி ரைஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். நம்ம கொடுத்துருக்க வேல்யூவாக கன்சிடர்ஸ் த என்னவா ஃபார்மேட்டில் கன்சிடர் பண்ணியிருக்கு, இன்டிஜர் ஃபார்மேட்டில். சப்போஸ் நீங்கள் ஃப்ளோட் டேட்டா டைப் யூஸ் பண்ணால் இங்கே என்னென்னு கன்சிடர் பண்ணியிருப்பீங்க, ஃப்ளோட்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதே எலமெண்ட் கொடுத்தா கூட இட் வில் பி அசைன்ட் ஆஸ் 4.0, 5.0 அண்ட் 3.0. அதே மாதிரி கேரக்டர் அரேக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற நீடட் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணுங்கிற நீடட் கிடையாது. ஏ கமா பி கமா சி அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அரே ஆஃப் வித்தின் த சிங்கிள் கோட்ஸ் ஏ கமா பி கமா சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எலமெண்ட்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் ஆகிருக்கு, கேரக்டர் அரே ஆஃப் ஏ பி சி அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் ஆகிருக்கும். பட் அதுவே நம்ம ஸ்ட்ரிங்கில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா யூ மஸ்ட் ஸ்பெசிஃபை த டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் அதே ஸ்ட்ரிங்கில் க்ரியேட் பண்ண போகிறோம். அரே ஆஃப் ஆப்பிள், பனானா, கொவா அப்படிங்கிறத நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டேட்டா டைப் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 dimensional 2 dimensional அதுக்கு அடுத்து நம்ம பர்டிகுலர் டேட்டா டைப்க்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ் பர்பஸ்க்காகவே நம்ம இந்த அரே கிரியேட் பண்ணுறோம். தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த நம்பை அரேன்னு சொன்னோன்னா அதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லின் ஸ்பேஸ். ஸ்டார்டிங் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, தென் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எப்படி அந்த எலமெண்ட்ஸை டிவைட் பண்ணுங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டா போதும். நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு தக்க மாதிரி அவனே என்ன பண்ணிடுவான், டிஸ்ட்ரிபியூஷன்ஸை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் அஸ்யூம் தட் ஏ ஈக்குவல் டு லின் ஸ்பேஸ் ஆஃப் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணு 10 வரைக்கும் ஸ்டார்டிங் அண்ட் என் வேல்யூ. தென் எது வரைக்கும் இது பண்ணணும், 5ஓட அந்த வேல்யூஸை 5 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணுங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். அப்போ அந்த வேல்யூ இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறப்போ எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். 0, தென் 2.5, 5.0, 7.5, 10ங்கிறத கன்சிடர் பண்ணியிருப்பான். அப்போ 5 ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக உன்னுடைய ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வேல்யூவை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, லின் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நீங்கள் 5க்கு பதிலாக சப்போஸ் 10 கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பான், 0, 1.0, 2.0 இப்படி 10 ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பான். இதே இது நீங்கள் 15 20 கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். நம்ம உட்காந்து அந்த வேல்யூஸை என்ன பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற நீட் கிடையாது. திஸ் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த லின் ஸ்பேஸ் அரே அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் லாக் ஸ்பேஸ். நம்ம லாகரிதமிக் புக்கில் சயின்டிஃபிக் வேல்யூஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் டு த பேஸ் ஆஃப் 10 அப்படிங்கிறதுக்கு. அதே வேல்யூவை தான் நம்ம இங்கேயும் கன்சிடர் பண்ண போகிறோம். அதனுடைய ஸ்டார்டிங் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, தென் டிஃபால்ட்டாக அதனோட வேல்யூவை அவனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை என்ன எடுத்துக்குவான்னா 50. அப்படி இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 5, 10 இந்த மாதிரி எத்தனை பார்ட்ஸாக அதனுடைய வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? த சேம் எக்ஸாம்பிள் தான் ஹியர் ஏ ஈக்குவல் டு அங்கே லின் ஸ்பேஸ்க்கு பதிலாக இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், லாக் ஸ்பேஸ் ஆஃப் 1,4,5 கொடுத்தீங்கன்னா 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற வேல்யூவோட ஈக்குவலண்ட் லாகரிதமிக் வேல்யூ. தென் எத்தனை வேல்யூஸ் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், 5 பார்ட்ஸாக அதை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறது. தென் லென்த் ஆஃப் ஏவை கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஏல. ஃபார் ஐ ஈக்குவல் டு இன் ரேஞ்ச் ஆஃப் என், என்னில் என்ன எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோ அது வரைக்கும் இந்த வேல்யூஸ் என்ன பண்ண
டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிடுறோம். அப்போ இங்கே லாக் வேல்யூ எதோடைய பேஸில் கன்சிடர் பண்ணிக்குன்னா 10 to the power of 1லேருந்து 10 to the power of 4 வரைக்கும் இருக்க வேல்யூ தான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் பண்ணுறப்போ எனக்கு ஆஃப்டர் த டெசிமல் பிளேசஸ் இப்படி தான் வரணும் அப்படின்னா நம்ம சியில் ஃபாலோ பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அரே ரெப்ரசன்ஸை இப்படி யூஸ் பண்ணிக்குவோம். தென் எண்டு வித் கமாவில் வரணும் இல்லை ஸ்பேஸ் வச்சு வரணும் அப்படின்னா அந்த எண்டு கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கன்சிடர் பண்ணுறப்ப இதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதான். நெக்ஸ்ட் ஒன் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். ஸோ ஃபார் லூப்னவே நம்ம ஆல்ரெடி நம்ம பைத்தானில் கன்சிடர் பண்ணதான் ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ கூட கன்சிடர்ஸ் த அரே வேல்யூவாக வரணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஸ்பெசிஃபை த அரே இந்த ஃபார்மேட் ஆஃப் ஏ ரேஞ்சில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ஏ ரேஞ்ச் ஆஃப் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 11 வரைக்கும் அன்டில் எத்தனை வேல்யூ அதனுடைய ஸ்டெப் வேல்யூ எவ்வளோ வரணும் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஏ கொடுத்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ தான். ஆனால் அந்த எலமெண்ட்ஸ் ஹியர் கன்சிடர்ஸ் த என்ன வேல்யூவாக இருக்குது பாருங்கள் அரே வேல்யூஸாக கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்க்ளோஸ்ட் ஆகிருக்கா. தென் அதோட வேல்யூஸ் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 2 இன்க்ரிமெண்ட் பண்ணி எங்கே இதோட ஸ்டார்ட் பண்ணிடுறோம் லெஸ் தேன் 11 வரைக்கும் அவன் ப்ரொடியூஸ் பண்ணிடுறான். ஸோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸும் நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கு நம்பர் அரே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் உங்களுடைய அரே எலமெண்ட்ஸ் எல்லாமே 0வாக தான் இருக்கணும், அதர்வைஸ் எல்லாமே 1ஸாக தான் இருக்கணும் அப்படின்னா அதையும் நம்ம எது மூலமாக மென்ஷன் பண்ணிக்கலாம் ஏ ரேஞ்சை யூஸ் 0 அரே அண்ட் 1s அரே மூலமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோஸ் ஆஃப் 5 இன்டிஜர் பிரிண்ட் ஏ கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே ஹியர் அரே வில் பி கன்சிடர்ஸ் த 0வை வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். அவுட்புட்டை கம்பேர் பண்ணுங்கள் ஜஸ்ட் 0 தென் அது இன்டிஜர் ஃபார்மேட் அதனால் 0 0 0ங்கிறது அசைன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 1s ஆஃப் 5. நான் இங்கே எதுவுமே டேட்டா டைப் மென்ஷன் பண்ணாதனால இட் வில் பி கன்சிடர்ஸ் த 1 பாயிண்ட் தட் இஸ் த ஃப்ளோ டைப்பாக கன்சிடர் பண்ணிருக்கு. ஸோ பைத்தானோட ஸ்பெஷாலிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக் பர்பஸ் சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் அரேயும் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.